பாரதிய ஜனதாவின் 13வது மாநில தலைவராக நெல்லை பாரதிய ஜனதா எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பாரதிய ஜனதா தேசிய நிர்வாகிகள் கிஷன் ரெட்டி, தருண் சுக் ஆகியோர் வழங்கினர். பாஜக என்ற கோபுரத்தை இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியெழுப்பினர். அண்ணாமலை அதன் மீது கலசங்களை வைத்திருக்கிறார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னார். அந்த கலசத்திற்கு 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று நாம் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும், திமுகவை துடைத்தெறிந்து சூரசம்ஹாரம் செய்ய வேண்டும் எனவும் நயினார் நாகேந்திரன் சொன்னார். திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை செருப்பு போட மாட்டேன் என சபதம் செய்த அண்ணாமலை அன்று முதல் வெறும் காலில் நடந்து வருகிறார். இன்று பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நயினார் நாகேந்திரன் இனி அண்ணாமலை காலில் செருப்பு அணிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அமித்ஷா முன்னிலையில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததே திமுக ஆட்சிக்கு நாள் குறித்தது போலதான் என்றும் நயினார் நாகேந்திரன் சொன்னார். தமிழக பாரதிய ஜனதாவின் 13வது மாநில தலைவராக நெல்லை பாரதிய ஜனதா எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். தமிழக பாரதிய ஜனதா மாநில செயலாளர் சுதாகர் ரெட்டி பாரதிய ஜனதா துண்டை நயினார் நாகேந்திரனுக்கு அணிவித்து திருப்பதி பிரசாதம் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அரசியலில் இனி சிக்ஸ் அடிப்பதுதான் நமது வேலை, கஷ்டமான பாலை எல்லாம் நயினார் நாகேந்திரன் ஆடிடுவார் என அண்ணாமலை தெரிவித்தார். அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும், செய்ய முடியும். அடித்து ஆடக்கூடிய பாக்ஸிங் கலை அரசியல்வாதிக்கு தேவைப்படுகிறது. அதனால் இன்னும் கொஞ்சம் பேச்சு ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்றும் கூறினார். மாநில மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் முடிவு எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் காலக்கெடு விதித்துள்ளது. அப்படி 3 மாதங்களுக்குள் ஜனாதிபதி முடிவு எடுக்காத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் நீதிமன்றங்களை நாடலாம். ஒரு மசோதா மீது எந்த முடிவும் எடுக்காமல் காலவரையறையின்றி நிறுத்தி வைப்பதற்கான பாக்கெட் வீட்டோ அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. சுப்ரீம் கோர்ட் கூறியுள்ள தீர்ப்பு இந்திய வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். திமுக என்றால் வரலாறு என கவர்னர் கையெழுத்திடாமல் மசோதாக்கள் சட்டமானது குறித்து முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற குடும்பத்தில் அதிமுக இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை பாதுகாப்பதற்கும் ஊழல் மலிந்த பிரிவினைவாத திமுகவை விரைவாக வீழ்த்துவது முக்கியமானது. வலுவாக இணைவோம், தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றுபடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மும்மொழிக் கொள்கை, வக்ஃபு சட்டம் ஆகியவற்றை எதிர்ப்பதாக அதிமுக சொல்கிறது. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்துக்கான இடம் குறையக்கூடாது என வலியுறுத்துவதாக சொல்கிறது அதிமுக. இவையெல்லாம் இவர்களது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருக்கிறதா? இது எதை பற்றியும் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசவில்லை. அதிமுகவையும் அவர் பேசவும் அனுமதிக்கவில்லை என்றும், அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி, தொடர் தோல்வியை அந்த அணிக்கு கொடுத்தவர்கள் தமிழக மக்கள் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். நீங்கள் ஓட்டிய திரைப்பட ரீல் முடியும் நேரம் வந்துவிட்டது என்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு இபிஎஸ் பதிலடி தந்துள்ளார். தமிழக விரோத திமுகவின் ஊழல் ஆட்சியை தோலுரித்த மக்களின் பேராதரவோடு அதிமுக தலைமையிலான கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வாகை சூடும் என்றும் பழனிசாமி கூறினார். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி மக்களின் விருப்பம். மக்கள் யாரை ஏற்கிறார்கள் என்பது தேர்தலில் தெரியும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் பதவிக்கு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திமுக தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள். திமுக அரசு செய்துள்ள ஊழல்கள் தொடர்பான ஆவணங்கள் பொதுமக்கள் மத்தியில் வெளியிடப்படும். 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் ஆட்சியமைக்கும் எனவும் தெரிவித்தார். பாஜகவும் திமுகவும் வெளியில்தான் பகையாளிகள், ஆனால் உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே என தாவேகா தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது சந்தர்ப்பவாத கூட்டணி என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறினார். புதுச்சேரியில் இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் காணாமல் போவது மட்டுமல்லாமல் அதிமுகவை பலவீனமாக்கி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்க முயற்சிக்கும் பாஜகவின் எண்ணம் நிறைவேறாது என்றும் சொன்னார். எந்த கூட்டணி, யார் கூட்டணிக்கு செல்கிறோம் என்பது பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை. கூட்டணி குறித்து நிதானமாக சிந்தித்துதான் முடிவெடுப்போம் என தேமுதிக தலைவர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாக துவங்கியதிலிருந்து திமுக கூட்டணிக்கு தேர்தல் தோல்வி ஜுரம் ஏற்பட்டு விட்டது என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறினார். அமைச்சர் பொன்முடி அருவருக்கத்தக்க வகையில் பேசியது தமிழகத்துக்கு அவமானம். அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கினால் போதாது, அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியை வலுப்படுத்துவதற்காக பார்லிமென்ட் தேர்தலில் நாங்கள் இணைந்துள்ளோம்.
ஸ்டாலினின் மக்கள் விரோத அரசை தமிழகத்திலிருந்து அகற்றுவதே எங்களின் ஒரே திட்டம் என அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி நான் பேசிய பேச்சுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். அருவருக்கத்தக்க வகையில் பெண்களையும் இந்து சமய நம்பிக்கைகளையும் இழிவுபடுத்தும் வகையில் அவதூறாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பொன்முடியை பதவியிலிருந்து நீக்கினால் மட்டுமே இனிவரும் காலங்களில் இதுபோல் அருவருக்கத்தக்க வகையில் யாரும் பேச மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சு குரூர வக்ரத்தின் உச்சம். தமிழகத்தின் நாகரிகத்தை, அரசியல் பண்பாட்டை பொன்முடி அசிங்கப்படுத்தியுள்ளார் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் வரும் 16ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கிய அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இனி நானே தலைவர், அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என அறிவித்தார். இந்நிலையில் பாமக தலைவர் நீக்கம் தொடர்பாக சமரசம் செய்ய யாரும் எண்ணி பார்க்க வரவேண்டாம் என ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நெருக்கடி கொடுத்து அதிமுகவை கூட்டணிக்கு பணிய வைத்துள்ளது பாஜ என அதிமுக பாஜ கூட்டணி குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் பாஜவுடன் அதிமுக சேர்ந்ததற்கு பல்வேறு நெருக்கடிகளும் காரணம். கூட்டணி சேர்ந்ததால் அதிமுகவுக்கு பின்னடைவுதான் ஏற்படும். பாஜவுடன் கூட்டணி சேர மாட்டோம் என்று கூறிய ஜெயலலிதாவுக்கே இப்போது துரோகம் செய்து விட்டார்கள் என்றும் திருமாவளவன் கூறினார். திமுக தான் எங்களுக்கு பொது எதிரி. அதை விடுத்து பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம். கொள்கை வேறு, கூட்டணி வேறு. மத்திய அரசுடன் இணைந்து மாநில உரிமைகளை காப்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்தார். பாஜகவும் அதிமுகவும் இணையாது என்று நினைத்த நிலையில் இணைந்ததால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதற்றமும் பயமும் வந்துவிட்டது என அவர் கூறினார். முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்தார். பாஜகவும் அதிமுகவும் இணையாது என்று நினைத்த நிலையில் இணைந்ததால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதற்றமும் பயமும் வந்துவிட்டது என அவர் கூறினார். திமுக அரசு தொடர்ந்து முக்குளத்தோரை புறக்கணித்து வருவதால் வர இருக்கின்ற சட்டசபை தேர்தலில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் திமுகவை தோற்கடிப்போம் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் இசக்கி ராஜா சொன்னார். தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரனை நியமித்ததற்கு பாஜகவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என அவர் கூறினார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் புதிதாக ஒரு கட்சியை தொடங்க தேர்தல் கமிஷனில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது ஆதரவாளர் ஒருவர் விண்ணப்பம் அளித்திருப்பதாகவும் அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் அதிமுக என பெயர் சூட்டப்பட்டிருப்பதாகவும் ஓபிஎஸ்ஸின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்தன. வரும் தேர்தலில் அமையும் கூட்டணியை பொறுத்து அவரது அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடந்த அரசு விழாவில் ரூபாய் 3880 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அங்கு பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் வாரணாசி அபார வளர்ச்சி அடைந்துள்ளது. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் வாரணாசியின் வளர்ச்சியை பார்த்து வியக்கின்றனர். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பாரதத்தின் தாரக மந்திரத்தை முன்னிறுத்தி வாரணாசியில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருகிறது. காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியால் நாட்டின் ஒற்றுமை ஓங்கி வளர்கிறது என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். வேலூர், காட்பாடி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. பீகாரில் மழை பாதிப்புக்கு 80 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 22 பேரும் பலியாகியுள்ளனர். ஏப்ரல் 15ஆம் தேதி பீகாரின் வடக்கு பகுதிகளுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. 2026 குடியரசு தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை ஜூலை 31க்குள் சமர்ப்பிக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. https://awards.gov.in என்ற இணையதளத்தில் தகுதியான நபர்களை பரிந்துரைக்கலாம். அவர் செய்த சாதனைகள், சேவைகள் குறித்த தகவல்கள், ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். அமைச்சர் சர்ச்சை பேச்சால் அவரது ஆதரவாளர்கள் புலம்பி தவித்து வருகின்றனர். கடவுள் நம்பிக்கை இல்லாத அமைச்சர் பொன்முடி தீக்க வழி வந்தவர்தான். இருந்தாலும் மக்களின் நம்பிக்கையை புண்படுத்தும் சர்ச்சை பேச்சையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் தவிர்க்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்களே கூறுகின்றனர்.
நடிகர் விஜய் நடித்த படங்களை ரசித்து பழகிய மாவட்ட செயலர்கள் கட்சி நிகழ்ச்சிகளில் முன்வரிசையில் அமர்ந்து விசில் அடிப்பது, கட்சி துண்டை தலைக்கு மேல் சுற்றி ஆட்டம் போடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை மற்ற கட்சியினர் இதை கிண்டல் அடித்து வருகின்றனர். இதை அறிந்த விஜய் மாவட்ட செயலர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்தார். அதன்படி சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்க கோரி வரும் 15ஆம் தேதி தமிழகம் முழுதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என விஹெச்பி மாநில தலைவர் ஆண்டாள் சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளார். திமுகவின் போலி மதச்சார்பின்மையை நாடு முழுதும் எடுத்துச் சென்று அம்பலப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வேன்ஸ், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் ஏப்ரல் 21ஆம் தேதி இந்தியா வர உள்ளனர். 24ஆம் தேதி வரை இந்தியாவில் இருக்கும் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். பாரதிய ஜனதா எனக்கு தகுதியானதை விட அதிகமாகவே வழங்கியுள்ளது. அதற்கு ஈடாக இன்னும் கடினமாக உழைப்பதே ஒரே வழி என அண்ணாமலை கூறியுள்ளார். ஒரு பெருமைமிக்க பாரதிய ஜனதா உறுப்பினராக நமது நாட்டுக்கும் தமிழகத்தின் அன்பான மக்களுக்கும் சேவை செய்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன். 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள், விருப்பங்களையும் நிறைவேற்றும் என்றும் தெரிவித்துள்ளார். திருச்சி ராம்ஜி நகர் பகுதியில் வாகனத்தில் யானை தந்தங்கள் கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் பங்குனி திருவிழா நடந்து வருகிறது. முக்கிய விழாவான தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த திருவனப்பட்டி கிராமத்தில் மர்ம விலங்கு கடித்து 5 கன்றுக்குட்டிகள் இறந்துள்ளன. வனத்துறை மற்றும் போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்து விசாரணை நடத்தினர். கால்நடை மருத்துவர் ராஜேஷ்குமார் இறந்த கன்றுகளை ஆய்வு செய்தார். கன்றுக்குட்டிகளை கடித்த விலங்கு குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். தங்கத்தின் விலை 200 ரூபாய் உயர்ந்து சவரன் ரூபாய் 70,160க்கு விற்கப்படுகிறது. கிராம் ரூபாய் 25 உயர்ந்து ரூபாய் 8,770க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை 1 கிராம் ரூபாய் 108க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த கூச்சுவாடி கிராமம் பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் நடந்த பங்குனி உத்திர தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். திருவிழாவை ஒட்டி பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பால்குடம், காவடி எடுத்தும் உடலில் அலகு குத்தியும் கிரேனில் தொங்கியபடியும் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். பாலதண்டாயுதபாணியை வழிபட்டனர். கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பின் நகல் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டம் முன்வடிவுக்கு 2023 நவம்பர் 18ஆம் தேதியன்று கவர்னர் ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பொருட்காட்சி நடந்து வருகிறது. அங்கிருந்த ராட்டினத்தில் இருந்து 22 வயதான கௌசல்யா என்ற இளம்பெண் தவறி கீழே விழுந்தார். காயமடைந்த அவர் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். விருதுநகர் மேற்கு போலீசார் விசாரிக்கின்றனர். பொன்னேரி அருகே சின்ன மாங்காடு கிராமத்தில் தாவேக கட்சி தொண்டர்கள் விஜய் முதல்வராக வேண்டி அவருடைய போட்டோவை உடலில் அலகு போல் குத்தி வழிபாடு நடத்தினர். டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் புழுதி புயல் வீசியது. இதன் காரணமாக விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 15 விமானங்கள் திருப்பி விடப்பட்டன. சில விமானங்கள் பல மணி நேர தாமதத்திற்கு பிறகு தரையிறக்கப்பட்டது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் புதிதாக ஒரு கட்சியை தொடங்க தேர்தல் கமிஷனில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது ஆதரவாளர் ஒருவர் விண்ணப்பம் அளித்திருப்பதாகவும் அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் அதிமுக என பெயர் சூட்டப்பட்டிருப்பதாகவும் ஓபிஎஸ்ஸின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்தன. வரும் தேர்தலில் அமையும் கூட்டணியை பொறுத்து அவரது அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலையேறும் போது காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்ற பக்தர் மூச்சு திணறல் ஏற்பட்டு பலியானார். 6வது மலை அருகே வந்தபோது ரமேஷ் மயங்கி விழுந்துள்ளார். கோயில் நிர்வாகத்தினர், வனத்துறையினர் இணைந்து அவரது உடலை கீழே இறக்கினர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பெருமாள் சாமிக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு வீதி உலா வந்து தேரில் அமர்ந்தார். தொடர்ந்து காலை 9 மணி அளவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவிந்தா, ரங்கா என கோஷமிட்ட பக்தர்கள் ஆரவாரமாக தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பதற்றத்தில் கனிமொழி போன்றவர்கள் காட்டுக்கூச்சல் போடுகின்றனர். திமுக இப்போது விழுந்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்தார். காக்கலூர் தொழில்பேட்டையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒடிசாவைச் சேர்ந்த அக்ஷயா தாஸ் என்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். 2.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது.
2026 தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி 4 மாதங்கள் வரைக்கு கூட நிலைக்குமா நீடிக்குமா என தெரியாது. பாஜகவுக்கு எடுபிடி போல இருந்து கூட்டணி அறிவிப்பை அதிமுக வெளியிட்டுள்ளது. செங்கோட்டையன் டெல்லி சென்று வந்ததும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி என வைகோ தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அழுத்தத்தின் பேரில் துப்பாக்கி முனையில் நடத்துவது போல் அவசர கதியில் நடத்த முடியாது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்ட காலக்கெடு நிர்ணயிப்பது வரவேற்கத்தக்கது. அவசரம் எதிலும் நல்லதல்ல. நாட்டு மக்கள் நலனை பாதுகாக்கும் வகையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அகண்ட பாரதம் 2047 இலக்குக்கு ஏற்றவாறு அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைத்து அறிவித்ததை அடுத்து கடனுக்கான வட்டி விகிதத்தை வங்கிகள் குறைக்கத் தொடங்கியுள்ளன. இதன் பலன்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டுமென வங்கிகளிடம் ரிசர்வ் வங்கி ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தது. இந்த நடவடிக்கை வீடு, வாகன கடன் வாங்குவோர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்கிறது என்று பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பு கிடையாது. அதற்கு ஒரு சிலருக்கு பரந்த மனது இல்லை என்றார். வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்துள்ளது. போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதுடன் கல்வீச்சும் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு, பசுமை பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை பைக்கர்ஸ் கம்யூனிட்டி சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பயணம் நடைபெற்றது. கோவையிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் இந்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பயணத்தை அமைச்சர் எஸ். சிவசங்கர் தொடங்கி வைத்தார். உக்ரைனுக்கு 5000 கோடி ரூபாய் மதிப்புடைய ராணுவ உதவிகளை வழங்க உள்ளதாக ஐரோப்பிய நாடுகள் அறிவித்துள்ளது. ட்ரோன்கள் மற்றும் டாங்கிகள் வாங்கவும் ராணுவ வாகனங்கள் பழுது பார்க்கவும் நிதி பயன்படுத்தப்பட உள்ளது. கேரளாவில் வேகமாக வந்த சென்னை பாலக்காடு ரயில் மோதி 17 பசுக்கள் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்டவாளத்தை கடக்கும்போது ரயிலில் அடிபட்டு பரிதாபமாக மாடுகள் இறந்துள்ளன. தஞ்சாவூரில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கண்காணிப்பு பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு அலுவலகத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 4760 கிலோமீட்டர் தூர்வாரும் பணி நடைபெற்றுள்ளது என்றும் கூறினார். பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் மேற்கொண்டனர். இவ்வாறு அண்ணாமலையார் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் 7000 லிட்டர் நீர்மோர் வழங்கப்பட்டது. திருவாரூர் எல்லையம்மன் கோயில் சன்னதி தெருவில் அமைந்துள்ள அசோக்குமார் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையில் மின்கசிவு காரணமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் சேதமடைந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு இடி மற்றும் சூறைக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக இளங்கார்குடி பகுதியில் வாழைத்தார்களுடன் கூடிய சுமார் 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முழுவதுமாக கீழே சாய்ந்து விழுந்து பாதிப்புக்குள்ளானதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் அரசம்பட்டு, பாலப்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் 200 ஏக்கருக்கு மேல் அறுவடைக்கு தயாராக இருந்த சோளம், நெல் மற்றும் மரவள்ளி கிழங்கு பயிர்கள் முற்றிலும் தரையோடு சாய்ந்து நீரில் மூழ்கி வீணானது. விவசாயிகள் நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நேற்றிரவு சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக ஆட்டோ ரோடு மரைக்காங்கரை தெரு அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கொத்தனார் ஆனந்தராஜ் பலியானார். போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று ஆனந்தராஜ் உடலை கைப்பற்றி திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் குன்னியூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாத காரணத்தால் ஒரு வாரமாக அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. கலெக்டர் உத்தரவிட்டும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கால்நடை மருத்துவர்கள் போல நாடகமாடி கறவை பசுமாடுகளை திருடிய திருடர்களை கையும் களவுமாக பிடித்த விவசாயிகள் அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் கால்நடை மருத்துவர்கள் போல் நாடகமாடி பல்வேறு கிராமங்களில் கறவை பசுமாடுகளை திருடியது தெரியவந்தது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள ஒட்டனந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ரத்தினவேல் முருகன் கோயிலில் பங்குனி உத்தர விழா விமரிசையாக நடைபெற்றது. 9 நாட்கள் நடைபெற்ற விழாவில் முருகன் வேலில் தினமும் வைக்கப்பட்ட 9 எலுமிச்சை பழங்கள் 32,400 ரூபாய்க்கு ஏலம் போனது. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற கல்கருட தலமாகவும் 108 வைணவ தலங்களில் 20வது தலமாக போற்றப்படும் நாச்சியார் கோயில் சீனிவாச பெருமாள் கோயிலில் பங்குனி தேரோட்டம் விசேஷமாக நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியிலிருந்து கோவில்பட்டிக்கு மரம் லோடு ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி புறப்பட்டது. திருவட்டார் பகுதியில் வளைவில் திரும்பிய போது அங்கிருந்த கடைகளின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மோதியது. இதில் 4 பைக்குகள் மற்றும் கார்கள் சேதமடைந்தன. விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பகுதியில் கடந்த 1ஆம் தேதி 3 வீடுகளில் 7 சவரன் தங்க நகைகள் 12,500 ரூபாய் திருடு போனது. போலீசார் விசாரணை நடத்தி திருட்டில் ஈடுபட்ட கேத்தீஸ்வரன், ரஞ்சித்குமார் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6 சவரன் நகை மற்றும் 1,500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி கிராமத்தில் உள்ள பூதணி கண்மாயில் மழை பெய்ய வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. ஏராளமானோர் பங்கேற்று போட்டி போட்டுக்கொண்டு மீன்பிடித்தனர். கையில் கிடைத்த விரால், கட்லா, கெண்டை மீன்களுடன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். தேனி மாவட்டம் போடியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். போடி பஸ் ஸ்டாண்ட் அருகே பெட்டி கடை வைத்துள்ளார். 22.5 கிலோ குட்கா பார்சலுடன் பைக்கில் சென்ற இவரை போலீசார் கைது செய்தனர். அவருக்கு பெங்களூருவில் இருந்து குட்கா சப்ளை செய்த கம்பத்தைச் சேர்ந்த அப்துல் சமது என்பவரும் கைது செய்யப்பட்டார். பார்சலை டெலிவரி செய்த நிறுவன ஊழியர்களிடம் விசாரணை நடக்கிறது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகளிலும் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் நம்பெருமாளை வழிபட்டு சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அண்டுகோடு பகுதியைச் சேர்ந்தவர் சுபாஷ். வங்கி ஊழியரான இவரது வீட்டில் கடந்த மார்ச் 20ஆம் தேதி 35 சவரன் நகை திருடு போனது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட விஜயகுமார், ராஜன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். திடீர் பணக்காரனாக வேண்டுமென்ற ஆசையில் இருவரும் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. கோவை காந்திபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்ட 7 வாலிபர்களை காட்டூர் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1,09,90,000 ரூபாய் பணம், 2 கார்கள், 2 பைக்குகள் மற்றும் 12 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். ஹரியானா மாநிலம் சோனிபட் பகுதியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் அங்கு படிக்கும் மாணவர் ஒருவர் தனது காதலியை சூட்கேஸில் மறைத்து ஹாஸ்டலுக்குள் கொண்டு சென்றுள்ளார். சூட்கேஸை பார்த்த ஹாஸ்டல் வார்டனுக்கு சந்தேகம் எழுந்து அதை திறந்து பார்த்தபோது மாணவன் சிக்கியுள்ளார். இதை ஹாஸ்டலில் இருந்த மற்ற மாணவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாக்களில் பதிவிட்டுள்ளனர். மாணவன் செய்த இந்த செயல் பல்கலைக்கழக வளாகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. முதல்வர் விமர்சனம் செய்ய வேண்டியது ராசா மற்றும் பொன்முடியைதான், NDA கூட்டணியை அல்ல என தமிழக பாஜக தேர்தலுக்கு விருப்பமனு கொடுத்துள்ள நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே குளிச்சோலை பகுதியில் இரவு நேரத்தில் உலா வந்த கருஞ்சிறுத்தை மற்றும் சிறுத்தையின் சிசிடிவி காட்சியால் அப்பகுதி மக்கள் பீதியில் உள்ளனர். கருஞ்சிறுத்தை மற்றும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனத்திற்குள் விட அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கரூரில் குடிநீர் திட்டப்பணிகளை துவக்கி வைக்க வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமித்ஷா சென்னை வருகை குறித்தும் அதிமுக கூட்டணி குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அரசு நிகழ்ச்சியில் அரசியல் பேசக்கூடாது என கூறி நழுவிச் சென்றார். கவர்னருக்கு எதிரான வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பினை தொடர்ந்து கவர்னர் ஒப்புதல் அளிக்க மறுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பிய 10 மசோதாக்களும் சட்டங்களாக அமலுக்கு வந்துள்ளதாக தமிழக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசு அம்மசோதாக்களை அனுப்பிய 2023 நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து கவர்னர் அதற்கு ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என்றும் அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நலிவடைந்த நிலையில் இருந்த அரசு போக்குவரத்து கழகம் இன்று புத்துயிர் பெற்றிருக்கிறது. எனவே போக்குவரத்து கழகம் தனியார் மயம் என்ற தகவல் தவறானது என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். அரசு போக்குவரத்து கழகம் பொதுத்துறை நிறுவனமாகவே தொடர்ந்து செயல்படும் எனவும் உறுதியாக தெரிவித்தார். நாடு முழுவதும் UPI சேவைகள் முடங்கின. கூகுள் பே, போன்பே, பேடிஎம் செயலிகளை பயன்படுத்தி பரிவர்த்தனைகள் செய்ய முடியாமல் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது நிகழ்ந்துள்ளதாக NCPI தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் போலீஸ் நிலையத்தில் மேரி ஜெமிதா என்பவர் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தார். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரிடம் ஆழ்கடத்தல் வழக்கை விரைந்து முடிப்பதற்காக 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேரி ஜெமிதாவை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடக்கிறது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள நாகம்மாள் கோயில் திருவிழாவின் போது போலீசார் ஒலிபெருக்கியை நிறுத்துமாறு கூறியதால் இளைஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. 2 பேர் மீது வழக்கு பதிந்த போலீசார் ஒலிபெருக்கி அமைத்த மாரிமுத்து என்பவரை கைது செய்தனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர்.
டீசல் இன்சூரன்ஸ் சாலை வரி உயர்வு காரணமாக வாடகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி கிணத்துக்கடவு மற்றும் பொள்ளாச்சி ஜேசிபி எர்த் மூவர்ஸ் வாகன உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை சின்னியம்பாளையத்தில் தனியார் மண்டபத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக அழைத்து விருந்து வைத்து 46 பேரிடம் மோசடியில் ஈடுபட்ட பாரதி ராஜா என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 6,40,000 ரூபாய் பறிமுதல் செய்தனர். மேலும் மோசடியில் ஈடுபட்ட செந்தில் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் வெப்பம் தணிந்து அவ்வப்போது சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வந்த நிலையில் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருப்பரப்பு அருவியில் இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தென்னை விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொது விநியோக திட்டத்தில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விளையாட்டு விழா, நுண்கலை மற்றும் ஆண்டு விழா கல்லூரி முதல்வர் பொறுப்பு சுஜாதா தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தை மனிதநேய ஜனநாயக கட்சியினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. முற்றுகை போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் மற்றும் காவல்துறையினர் மத்தியில் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக சனிக்கிழமையை முன்னிட்டு புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதல் நலன்குளத்தில் புனித நீராடி எழ்தீபம் ஏற்றி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ரவுடிகள் பெரும்பாலும் மாநகருக்கு வெளியிலேயேதான் இருக்கிறார்கள் என்றும் குற்றங்கள் மற்றும் ரவுடிகளை கட்டுப்படுத்த காவல்துறைக்கு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்குகிறது. குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது என தாம்பரம் கமிஷனர் அபின் தினேஷ் கூறினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கையால் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரம் வலிமையுடன் திகழ்வதால் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கையால் பெரிய பாதிப்பு ஏற்படாது என பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் வக்ஃப் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி உறுதியளித்துள்ளார். இச்சட்டத்தினை நாங்கள் ஆதரிக்கவில்லை, நமது மாநிலத்தில் அமல்படுத்தப் போவது கிடையாது என்று மம்தா கூறினார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 14ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை ராணுவத்தினர் முறியடித்துள்ளனர். இந்த சண்டையில் பஞ்சாபைச் சேர்ந்த ராணுவ வீரர் குல்தீப் சந்த் வீரமரணம் அடைந்தார். இதையடுத்து அடர் வனப்பகுதியில் கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அனைத்து சுகாதார நிலையங்களிலும் பாம்பு, நாய்க்கடிக்கான மருந்து தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பாகிஸ்தானில் பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் திறன் ரிக்டரில் 5.3 பதிவாகியுள்ளது. 2028 ஆஸ்கரின் 100வது ஆண்டு விழாவில் இருந்து சிறந்த சண்டை வடிவமைப்புக்கான பிரிவு ஆஸ்கர் விருது பட்டியலில் இணைக்கப்படும் என தி அகாடமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மலையாளத்தில் ஒரு அடார் லவ் படத்தில் நடித்து பிரபலமான பிரியா பிரகாஷ் வாரியர் தமிழில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் நடித்தார். ஏப்ரல் 10 வெளியான அஜித்தின் குட் பேட் அக்லி படத்திலும் முக்கிய வேடத்தில் நடித்தார். அஜித் பற்றி பிரியா வாரியர் வெளியிட்ட பதிவில், எங்கிருந்து துவங்குவது என தெரியவில்லை. முதல் நாள் படப்பிடிப்பு துவங்கி கடைசி நாள் வரை அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. எவ்வளவு எழுதினாலும் அஜித் பற்றி சொல்ல வார்த்தைகள் போதவில்லை. குடும்பம், பயணம், ரேஸ் என உங்களது பார்வை தெரிந்த போது ஆச்சரியம். இந்த அளவிற்கு தொழிலை நேசிக்கும் ஒருவரை நான் பார்த்ததில்லை. உண்மையில் நீங்கள் ஜென்டில்மேன் என குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நடந்த திரைப்பட விழா ஒன்றில் பேசிய இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர், 90களில் நான் பிஸியாக இருந்தபோது என் மகன் விஜய் நடிக்க ஆசைப்பட்ட சமயத்தில் நாமே டைரக்ட் செய்தால் நன்றாக இருக்காது என நினைத்தேன். அதனால் விஜயின் ஆல்பத்தை வைத்து எத்தனையோ இயக்குநர்களிடம் போய் நின்றேன். ஒருவரும் முன்வரவில்லை. அதனால் வேறு வழியின்றி நானே அந்த படத்தை இயக்கினேன் என்றார்.
நடிகர் தனுஷ் இயக்கத்தில் வெளியான படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இதில் அவரின் அக்கா மகன் பவிஷ் நாயகனாக அறிமுகமானார். இந்த படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. இந்நிலையில் அடுத்த படத்திற்கு இவர் தயாராகி வருகிறார். ஒரு பக்கம் தனுஷ், மற்றொரு பக்கம் பவிஷ் இருவரும் கதை கேட்டு வருகின்றனர். இந்த படத்தையும் தனுஷே தயாரிக்கப் போகிறாராம். நெல்சன் இயக்கத்தில் ரஜினி, ரம்யா கிருஷ்ணன், மிர்னா உள்ளிட்டோர் நடித்த ஜெயிலர் படம் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து தற்போது இதே கூட்டணியில் ஜெயிலர் 2 படம் உருவாகிறது. கோவை, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் படப்பிடிப்பு நடக்கிறது. ஏப்ரல் 10 முதல் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் ரம்யா கிருஷ்ணனும் பங்கேற்றுள்ளார். அந்த போட்டோவை பகிர்ந்து இதே நாளில் 26 ஆண்டுகளுக்கு முன் படையப்பா படம் வந்தது. இந்த நாளில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பின் முதல் நாளில் இணைந்தது மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். நடிகை ரம்யா பாண்டியன் திருமணத்திற்கு பின் இன்னும் படங்கள் எதிலும் நடிக்கவில்லை. இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்கும் இவர் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றுள்ளார். அந்த போட்டோக்களை பகிர்ந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அமைதி, பவரை தருகிறது. இந்த இடத்தில் மட்டுமே இப்படி ஒரு அற்புதம் கிடைக்கிறது. என்னுடன் வந்த ஒருவர், நீங்கள் ஒரு தேவதை, உங்களுடன் கிரிவல பாதையில் நடப்பதை அதிர்ஷ்டமாக கருதுகிறேன் என தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சனாதன தர்மத்தை டெங்கு, மலேரியாவுடன் இணையாக கருதி பேசுவது என்பது கலாச்சார இனப்படுகொலை என கவர்னர் RN ரவி சொன்னார். ஆளுங்கட்சியில் ஒரு உயர் பதவியில் இருக்கும் அமைச்சர் பெண்கள் குறித்து தரக்குறைவாக பேசுகிறார். பெண்களை மட்டும் இன்றி சிவன் மற்றும் விஷ்ணுவை வழிபடுவோரின் நம்பிக்கையை அவமதித்து பேசுவதாக சொன்னார். பாஜக மாநில தலைவராக பதவி வகித்து வந்த அண்ணாமலை கோவை மாவட்ட தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், கரு நாகராஜன், சசிகலா புஷ்பா, AJ சம்பத், பால் கனகராஜ், வினோத் பி செல்வம் ஆகியோரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோயில் 9ஆம் நாளான இன்று வசந்தபுரத்தில் மண்டகப்படி அமைக்கப்பட்டிருந்தது. பாரம்பரிய முறையில் பூமரக்கால் எடுத்து மாட்டு வண்டி மூலம் கொண்டு சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து தீச்சட்டி மற்றும் அலகு குத்தியும் கரும்பாலை தொட்டி எடுத்தும் திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கொடைக்கானல் மேல்மலை கிராமம் பூம்பாறை பகுதியில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. உழவு மாடுகளுக்கு வர்ணங்கள் பூசியும் அலங்கரித்தும் வாத்தியங்கள் முழங்கி வான வேடிக்கையுடன் மஞ்சுவிரட்டு தொடங்கியது. இதில் 100க்கும் மேற்பட்ட உழவு மாடுகள் ஓடி பரவசப்படுத்தின. உழவு மாடுகளுடன் மஞ்சுவிரட்டில் கன்றுகளும் ஓடி பார்ப்போரை ஆச்சரியப்படுத்தியது. இதற்கு இணையாக இளைஞர்களும் ஓடி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சீசன் துவங்கியுள்ள நிலையில் பல மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் டூரிஸ்டுகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா தலங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. அதிக நேரம் காத்திருக்க முடியாமல் டூரிஸ்டுகள் சுற்றுலா தலத்திற்கு நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. ஒசூர் மோரணப்பள்ளி ஸ்ரீ ராகு, ஸ்ரீ கேது, அதர்வன ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி கோயிலில் பங்குனி மாத பௌர்ணமி மற்றும் பூசத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பக்தர்கள் ராகு, கேது பிரீத்திக்காக மிளகாய் வத்தல் யாகம் செய்து வழிபாடு நடத்தினர். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கோவை வந்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். மாணவர்கள் கேட்ட கேள்விக்கும் பதிலளித்தார். தொடர்ந்து சாய்பாபா காலனியில் உள்ள நாகசாயி சாய்பாபா கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார்.